ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குனி மாத கிரகங்களை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்கு பார்க்க போகின்றோம். பொதுவாகவே மிதுன ராசி தை மாதத்துலேருந்தே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிதுனத்தில் மாறக்கூடிய அமைப்புகளும் மிதுனத்தில் பொதுவாகவே சூரியன் மட்டும்தான் தை மாசி பங்குனி சித்திரையில் மாறிக்கிட்டே வருவார். சூரியன் அவரோடு சேர்ந்த புதன். பொதுவாகவே பங்குனியில் புதன் நீசமாவார். ராசியாதிபதி நீசம் 10. அப்போ இவங்களுக்கு எதிர்பாராத ராஜ்யோகங்கள் வரும். படிப்பில் நல்ல மாணவர்கள் ரொம்ப சிறந்து படிப்பாங்க. வியாபாரிகளுக்கு மகசூல் நல்லா கிடைக்கும். ஒரு சிலர் கூட்டு தொழில் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் அடைவாங்க. வரன் பார்த்துருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி மாதமே நல்ல வரனுக்கான அமைப்பு வந்துடும். ஏற்கனவே வரன் பார்த்துருப்பாங்க, அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, அந்த அமைப்பு வந்துடும். உத்தியோகஸ்தர்கள் ஏற்கனவே அனுகூலமான பலனை அடைந்தவர்கள் ஒரு பெரிய காரியத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க, அதுவும் வரும். இவங்களுக்கு இந்த நேரங்களில் ரொம்ப அவசரப்பட்டு எதையுமே போயிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறதியான சூழ்நிலை வரும். முதல்ல விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல தன்மையை பெறுவாங்க. இன்னும் நிறையா படிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு நல்லா கிடைக்கும். வரன் பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஜாதகங்கள் அமையும். கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க கூட்டாளிகளோடு. அதனால் சில லாபங்கள் கிடைக்கும். பெரிய முதலீடு செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இப்போ செஞ்சிடக்கூடாது, இப்போ செய்யவே கூடாது. புது தொழில் ஆரம்பிப்பவர்கள் சற்று பொறுமையாக இருப்பது மிகவும் நலம். அதாவது டக்குன்னு முடியாமல் காரியங்கள் பிளாக் ஆகிரும். அதனால தான் பொறுமையாக இருக்கணும். ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வயிறு வலி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. வயிறு வலி, காய்ச்சல், சாப்பிட்டது செரிமானம் ஆகாமல் அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் பங்குனி மாதம் திரைத்துறை, டிவி துறை, நாடகத்துறை இவங்களுக்கு நல்ல லாபம். அவங்க கதையை கேட்குறதுக்கு, இல்லை அவங்க எழுதின பாட்டை கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரு தானாக முன் வருவாங்க டைரக்டர்ஸ் இந்த மாதிரி. அதனால் அவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த கோட்சார பலன் எல்லாமே ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம், டிகிரி கோண பார்வை, இது எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்கிற பலன் ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி. அது சரியில்லை அப்படின்னா இப்போ நாம் சொல்கிற இந்த பலன் கொஞ்சம் சுமாரத்தான் இருக்கும். ஏன்னா தசாபுத்தி அந்த டிகிரி கோண பார்வை தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு மரத்துக்கு ஆணி வேர் மாதிரி. வேர் நல்லா இருந்தால் தான் கிளைகள் நல்லா வளரும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஜாதகங்களை கட்டாயம் பார்த்துக்கங்க. அதை பார்த்துக்கிட்டாதான் மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். வெறும் ராசி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது மிதுன ராசி மாதிரியே உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனால் ராசி ஒன்றா இருந்தாலும் ஒரு சிலருக்கு லக்னங்கள், தசா புத்தி, அந்தரம், டிகிரி கோண பார்வை எல்லாமே மாறி இருக்கும். அதனால தான் கோட்சார பலன்கள் நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னா ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. உடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு நல்ல முறையில் நான் நீங்கள் விரும்பக்கூடிய எந்த துறையில் இருப்பீங்கிற அப்படிங்கிற அந்த தன்மை எப்போ ஈடுபடா நான் குறிச்சிட்டேன். அதனால் இந்த மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ராசிக்கு பரணி நட்சத்திரம்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் மிதுன ராசி அன்பர்கள் அந்த அன்பர்களுக்கு அதிபதியான புதன் 2 பேருமே நட்பு தான். அதனால் இந்த மிதுன ராசி நம்ம அன்பர்களுக்கு
இந்த பங்குனி மாதம் ஒரு பொற்காலமே என்று கூறலாம். நன்றி, வணக்கம்.